கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்டோட டே 3 கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த டே 3 பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாணராமன் சார் இருக்காரு. அவர் கூட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் ஈஸ்வர். சார் நேற்றுக்கு 209க்கு 3ன்னு ஒரு நிலைமையில டே 2 கம்ப்ளீட் பண்ணாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது 456க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அவங்க பேட்டிங் நல்லா பண்ணிருக்காங்களா இல்ல இந்திய அணி பவுலிங்ல கொஞ்சம் வீக்கா இருக்காங்களா? முதல்ல இன்னைக்கு ஒரு இந்த 2வது நாள் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் எப்படி இருந்ததுன்னா சூப்பர் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட். எவ்ரிதிங் நல்ல பேட்டிங் பார்த்தோம், நல்ல பவுலிங் பார்த்தோம், நல்ல கம்பேக் பார்த்தோம். ரெண்டு டீமும் நல்ல ஃபைட் பண்ணாங்க. பட் இந்தியன் பவுலிங் லேக் டிசிப்ளின். ஒரு ஸ்டேஜ்ல யார் வேணா எப்படி வேணா போடலாங்கிற பவுலிங் போடுறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. particularly Mohammad Siraj, Prasidh Krishna, too many short balls, too many loose balls for batsmen to hit it easily. அதே மாதிரி இருந்தது. ஈவன் பூமரா கூட இன்னைக்கு அவருடைய பெஸ்ட் bowling போடல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஸ்பெல்ல நல்லா போட்டு ஆட்டத்தை முடிச்சு கொடுத்தாரு. பட் ஜெனரலி இந்தியன் bowling கொஞ்சம் ஒரியிங் ஃபேக்டர் தான். ஒரு bowler பூம்ரா பத்தி கவலைப்பட வேண்டாம். அவர் ஃபிட்டா இருந்து ஆடினார்னா அவரால் மேக்சிமம் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுங்கிறது திருப்பி ப்ரூவ் பண்ணிட்டாரு இந்த மேட்ச்ல. அண்ட் முகமது சிராஜ் ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட். நேத்தி ஒரு ஸ்பெல் நல்லா போடாம 2 ஸ்பெல் நல்லா போட்டாரு. இன்னைக்கும் ஆரம்பத்துல நல்லா போட்டுட்டு திருப்பி நியூ பால்ல போடச்சு. திருப்பி நியூ பால் சீம் டு பி ஹிஸ் வீக்னஸ். நியூ பால்ல 2 நாள்லயும் நியூ பால்ல சரியா போடல அவரு. அது ஒரு பெரிய வீக்னஸ். பிரசித் கிருஷ்ணா வாஸ் லக்கி டு கெட் 3 wickets. என்னை பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா போலிங் வாஸ் நாட் அப் டு தி ஹை ஸ்டாண்டர்ட். ஸோ இது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். ரவீந்திர ஜடேஜா ரொம்ப பெனிட்ரேட்டிவா இல்ல, ஸ்டெடியா போட்டாரு. அண்ட் ஷர்துல் தாக்கூர் யூஸே பண்ணல சரியா. பட் அவரு யூஸ் பண்ற அளவுக்கு அவரு மேல நம்பிக்கை வைக்க முடியாத ஒரு கட்டத்துலதான் அவருடைய போலிங் இருந்தது, அவர் போட்ட போலிங் எல்லாம். இதனால இந்தியன் போலிங் நிறைய சார்ட் அவுட் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அவங்க நல்லா ஆடினாங்க. இவரு ப்ரூக் லக்கி. பட் அட் த சேம் டைம் அவர் ஆடுறதெல்லாம் பார்த்தா அவ்வளவு பிரமாதமா இருக்கு. அவருடைய ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே பிரெத் டேக்கிங்கா இருக்கு. சம் ஆஃப் ஹிஸ் புல் ஷாட், சம் ஆஃப் ஹிஸ் டிரைவ்ஸ் போத் அந்த ஆஃப்ஸ் அண்ட் லெக் சைடுல ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஸோ அவங்களோட மிடில் ஆர்டர் சேஃபா இருக்கு. அப்கோர்ஸ் அத இந்த மேட்சை நம்ம தீர்மானமா சொல்ல முடியாதுன்னா அவங்களுடைய பேட்டிங்கோடைய பர்ஃபார்மன்ஸுக்கு இந்தியன் ஃபீல்டிங் ரொம்ப லெவல்ல கான்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. இந்தியன் ஃபீல்டிங் இது இவ்வளவு ரொம்ப நாள்ல இவ்வளவு மோசமான ஃபீல்டிங் பார்த்ததே இல்லை. ஸோ அந்த விஷயத்துல குட் பேட் அக்லின்னு சொல்லலாம் நம்ம. இப்போ நேத்தி குட் இந்தியன் பேட்டிங். ஃபர்ஸ்ட் டே வாஸ் இந்தியன் பேட்டிங் வாஸ் வெரி குட் அண்ட் செகண்ட் டே வாஸ் இந்தியன் bowling வாஸ் பேட் அண்ட் டுடே இந்தியன் ஃபீல்டிங் வாஸ் வெரி அக்லி. இதுதான் என்னுடைய கன்க்ளூஷன். அதான் சார், நேத்திக்கு ஒரு 3 கேட்ச டிராப் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு 2 கேட்ச் டிராப் பண்ணாங்க. 2 கேட்சுமே ரொம்ப ஈஸியஸ்ட் கேட்ச் தான். ரிஷப் பண்ட் ஆரி ப்ரூக்கு அந்த கீப்பிங் கேட்ச் விட்டதாகட்டும், ஜெய்ஸ்வால் கேட்ச் விட்டதாகட்டும், ரெண்டுமே ரொம்ப ஈஸியஸ்ட் கேட்ச் தான். ரொம்ப டஃப்பான கேட்ச் எல்லாம் கிடையாது. ஆமா, அது நம்பவே முடியல என்னால. ரிஷப் பண்ட் கேட்ச் காட் பிஹைண்ட் சம்டைம்ஸ் ஒரு மாதிரி அது அந்த மாதிரி கேட்சஸ் எல்லாம் கையில மாட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கேட்ச் தான், ஆனா ஈஸி கேட்ச் தான். பட் ஜெய்ஸ்வால் விட்ட கேட்ச் அதோ நெட்ஸ்ல கேட்ச் பிராக்டிஸ் கொடுப்பாங்க தெரியுமா, நெட் பிராக்டிஸ் போது அது மாதிரி கேட்ச் அது. அதை எப்படி விட்டாருன்னு தெரியல எனக்கு. அது நம்பவே முடியல. ஜெய்ஸ்வாலோட ஃபீல்டிங் ஆல்ரெடி நேத்திக்கு 2 கேட்ச் வேற டிராப் பண்ணியிருந்தார் சார் அவரு. அதே அதான் சொல்றாங்க. ஜெய்ஸ்வாலோட ஃபீல்டிங் ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு ஏமாற்றம். இது அவருக்கு என்ன ஏதோ மைண்ட் கான்சென்ட்ரேஷன் இல்லையா இல்லைன்னா அவருடைய ஏதாவது விஷன்ல ப்ராப்ளம் அப்படிங்கறத ரொம்ப சீரியஸா செக் பண்ணணுங்கிற மாதிரி அவருடைய ஃபீல்டிங் இருந்தது. அவரு இதே மாதிரி ஃபீல்டிங் பண்ணாலும் ஒரு பேட்டிங் அஃபெக்ட் ஆயிடும், கான்பிடன்ஸ் போயிடும். அதனால இது ரொம்ப நல்ல கீ பேட்ஸ்மேன், நமக்கு கீ கிரிக்கெட்டர். அவர் இந்த ஃபீல்டிங் இஷ்யூவை ரொம்ப எவ்வளவு சீக்கிரமா சார்ட் அவுட் பண்றாரோ அவ்வளவு சீக்கிரமா இந்தியாவுக்கு நல்லது. சார் ஹாரி ப்ரூக் பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் தான் இது. பட் ஆனா ஒன் டே மாதிரி தான் விளையாடிருக்காரு. 112 பால்ல 99 ரன் அடிச்சிருக்காரு. அந்த ஒரு ரன்னுக்கு கொஞ்சம் அவசரப்பட்டாரு அந்த ஷார்ட் பால்ல, பிரசித் கிருஷ்ணாவோட பால்ல. அல்ல, அவர் ஷார்ட் பால எப்பவுமே தூக்கி தான் அடிக்கிறாரு. அதுதான் அவருடைய வீக்னஸா இருக்கு. அதனாலதான் அவங்கள ஷார்ட் பால பீட் பண்ணி ட்ரை பண்ணாங்க. நிறைய ஷார்ட் பால 2 சிக்ஸர் அடிச்சாரு, பவுண்டரி அடிச்சாரு. அண்ட் இந்த ஷார்ட் பால் கொஞ்சம் கேஷுவல் ஆடிட்டாரோன்னு எனக்கு ஒரு டவுட். இன்ஃபேக்ட் இது சாதாரண ஷார்ட் பால். இதை விட நல்ல ஷார்ட் பால் எல்லாம் அவர் ஈஸியா ஆடி சிக்ஸர்லாம் அடிச்சாரு.
அதான் சொல்றேனே, நம்ம கிரிக்கெட்ல வந்து யூ கான் ஃபைண்ட் ரீசன் ஃபார் சம் ஸ்ட்ரேஞ்ச் ஹேப்பனிங்ஸ். அதுதான் ஹாரி புருக்காச்சு. ப்ராப்ளி he didn't deserve 100. He was very lucky. நோ பால் அவுட் ஆனது, 2 கேட்ச் ஈஸி கேட்ச் டிராப் ஆனது, அது தவிர நிறைய பீட்டன் ஆனாரு. பும்ரா வந்து ஒரு கான்பிடண்டா எந்த ஸ்டேஜ்லயும் அவர் ஆடவே இல்லை. அவரு ஈவன் சிராஜ் கிட்ட கூட நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணாருப்பா நேத்தி. சிராஜ் ஒரு ஸ்பெல் நல்லா பிடிச்சேன். ஸோ அவர் வந்து he was lucky to get into 99 and unlucky to get 100. இது வந்து that is what happens in cricket. ஓகே. ஜெமி ஸ்மித்தும் அதே மாதிரி டாக்டிக்ஸ்ல தான் வந்து அவுட் ஆனாரு. அதே ஷார்ட் பால்ல தான் ஜெமி ஸ்மித்தும் அவுட் ஆனாரு. இல்ல, எனக்கு என்னமோ எதுக்கு இவ்வளவு ஷார்ட் பால் வந்து ட்ரை பண்ணாங்க? பெரிய பிரசித் கிருஷ்ணா போடுற ஷார்ட் பால்லாம் மெனி ஷார்ட் பால்ஸ் ஆர் வெரி ஈஸி டு ஹிட். என்ன டாக்டிக்ஸ்? அதான் சொன்னேன், ஒரு ஸ்டேஜ்ல வந்து உண்மையிலேயே ஒரு டாக்டிக்ஸா ஷார்ட் பால் யூஸ் பண்ணாங்களா, அவருக்கு ஷார்ட் பால் தான் விழுந்துதா அப்படின்னு கூட தெரியல எனக்கு. பட் எனக்கு ஐ எம் டிசப்பாயிண்டட் வித் பிரசித் கிருஷ்ணா. ரெண்டு பேரும் சரியா போடல இன்னைக்கு ரைட் த்ரூ த டே. இவர் சிராஜும் சரியா போடல. ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் மார்னிங் மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குச்சேன் நியூ பால்ல ரொம்ப டிசப்பாயிண்டிங். அடுத்த ஸ்பெல் எல்லாம் வந்து தேவையில்லாம ஷார்ட் பால், தேவையில்லாம லூஸ் பால் எல்லாம் போட்டு வந்து நிறைய லீக் பண்ணாங்க 2 பேரும். அண்ட் அன்பார்ச்சுனேட்லி இவங்க 2 பேரு தான் நம்புறாரு அவரு கேப்டன் சுப்மான் கில். அவரு இவர் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கு. அது என்ன காரணம்ங்கிறது நமக்கு புரியல இப்போதைக்கு. சோ இது வந்து ஒரு 4th பவுலரை எடுத்துட்டு யூஸ் பண்ணாம இருக்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் அக்செப்டபிள். அட்லீஸ்ட் ஒரு பேட்ஸ்மேன் அடியலாம் போல இருக்கு. அதே மாதிரி சிச்சுவேஷனா இருக்கு. சோ ஒருவேளை ஏதோ ஒரு கம்பல்ஷன்ல சண்டுல் தாக்கூர் எடுத்துட்டு அவரை யூஸ் பண்ணாம அடுத்த மேட்ச் டிராப் பண்ணிட்டு யாராவது ஒரு ஸ்பின்னர் எடுக்க போறாங்களோ, இல்லைன்னா நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் எடுக்க போறாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. போக போக தான் தெரியும். லெட் அஸ் வெயிட் அண்ட் see. ஓகே சார். இங்கிலாந்துலயும் ஒரு ஃபைஃபர் எடுத்து தடம் பதிச்சிருக்காரு பும்ரா. ஏசியன் பவுலர்ஸ்ல ஹிஸ்டரியில நம்ம எடுத்து பார்த்தோம்னா டாப்ல இருக்காரு விக்கெட் டேக்கிங்ல. சேனா கண்ட்ரீஸ்ல எடுத்த விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா. சோ அந்த பும்ராவோட அந்த ஒரு மொமெண்ட்டை எப்படி பார்க்கலாம் நம்ம? பும்ரா என்ன சொல்றது அவரை பத்தி? மேட்ச் ஆஃப்டர் மேட்ச், சீரீஸ் ஆஃப்டர் சீரீஸ், he is ஸ்டார் பவுலர் ஃபார் இந்தியா. அண்ட் ஃபிட்னஸ் டவுட் அவர் மேல இருந்தாலும் அவரு வந்து ஆடச்சேரலாம் he delivers ஃபார் இந்தியா. அண்ட் அவர் இல்லைன்னு இன்னைக்கு வந்து லீடு கூட 50-60 ரன் எடுத்திருப்பாங்க. இவங்க வேற யாரும் வந்து இவ்வளவு ஈஸியா பினிஷ் பண்ற மாதிரி போலிங் போடல, இன்க்ளூடிங் ரவீந்திர ஜடேஜா ஓரளவுக்கு நல்லா போட்டாரு, ஸ்டெடியா போட்டாரு. அதே சமயத்துல 1-2 பீட்டர் எல்லாம் பண்ணாரு பேட்ஸ்மேன். பட் நெவர் லுக் லைக் ரன்னிங் த்ரூ த டீம். இவர் ஒருத்தராலதான் டீ பிரேக்குக்கு முதல் ஓவர் ஷர்துல் தாக்கூர் போட வேண்டிய ஓவர். பட் ஆனா அந்த இடத்துல பும்ரா வந்து வாங்கி போட்டாரு. அதே மாதிரியே விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. கடைசி விக்கெட்டை எடுக்கணும்னா கூட பும்ரா கீழே தான் பால கொடுக்கணுங்கிற நிலைமையில தான் இந்தியன் பவுலர்ஸ் இருக்காங்களா? இல்ல, சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆங்கிள் பாக்குச்சு, இன்னொரு ஆங்கிள் ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு. ஒன்லி பும்ரா மட்டும் தான் நம்ம நம்புறோம். ஒரு பவுலர் வச்சு ஆடுறோம் இந்த சீரீஸ் திருப்பி பிஜிடி மாதிரி தான் ஆகும். சோ அது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம் தான். அதை வந்து டீம் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூடிங் செலக்ஷன் கமிட்டி சேர்மன் ஹேவ் டு சிட் அண்ட் டிஸ்கஸ். இப்போ இருக்கிற பவுலர்ல பிரசித் கிருஷ்ணாவும் சிராஜையும் இன்னொரு மேட்ச் ட்ரை பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டே வந்திருக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து பேட் பர்ஃபார்மன்ஸ் இன் போலிங். அதனால இதை வந்து பெரிய லெவல்ல டிஸ்கஸ் பண்ணி கன்சல்ட் பண்ணி ஒரு நல்ல டிசிஷன் எடுத்து ஒரு போலிங் அட்டாக்கை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். அது வந்து ரொம்ப ரொம்ப கட்டாயம் இந்தியாவுக்கு. ஓகே சார். ஒரு 6 ரன் லீட்ல இருந்து இந்தியா வந்து அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கை தொடர்ந்தாங்க. ஜெய்ஸ்வால் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் இன்டென்ட்டோட பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாரு. பட் விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டாரு. கேஎல் ராகுல் அண்ட் சாய் சுதர்ஷன் அவங்க 2 பேரும் கொஞ்சம் நின்று 86 வரைக்கும் எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷனும் அவுட். சாய் சுதர்ஷனை பிளான் பண்ணி விக்கெட் எடுத்தாரா பென் ஸ்டோக்ஸ்? பிளான் பண்ணி விக்கெட் எடுத்தாரு. பட் நோ எக்ஸ்கியூஸ் ஃபார் சாய் சுதர்ஷன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவருடைய டெபியூ நர்வஸா இருந்தாரு. ஆஃப் த மார்க் ஒரு ரன் எடுக்கணும், இல்லைன்னா ஒரு பவுண்டரி அடிக்கணும் ஒரு ஆன்சைட்டியில இருந்தாரு. அந்த நேரத்துல அழகா போட்டு டீஸ் பண்ணி பிளான் பண்ணி எடுத்தாரு. அதுக்கோசரம் அவர் பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கலாம் சாய் சுதர்ஷன். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய அதுவும் ஒரு பெரிய வென்யூல ஒரு பெரிய டீம் எடுத்து ஒரு டெபியூ வாங்குறது ஒரு பெரிய அக்கேஷன். அதுல வந்து எந்த கிரிக்கெட்டரும் வந்து ஒரு நர்வஸா இருக்கிறது ஒரு எதிர்பார்க்கறது தான். பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல அவ்வளவு நல்லா ஆடிட்டு நல்ல ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தட்ஸ் a leg stick off alley.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவர் கிளான்ஸ் பண்ணணும், பேக்வர்ட் ஷாட் லெக்ல அடிக்கணும்ட்டு டீஸ் பண்ணி அழகா போட்டு எடுத்தாரு. அந்த நர்வஸ்ல அவரும் எட்ஜ் தான் அவுட் ஆனாரு. இது மிடில் ஆஃப் த பேட்ல ஆடுறாரு, ஆனா கிரவுண்ட்ல ஆடாம ஏர்ல ஆடிட்டாரு. சோ அதனால சாய் சுதர்ஷன் மேலதான் நான் பிளேம் பண்ணுவேன். கோர்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு பென் ஸ்டோக்ஸ் ஃபார் மேக்கிங் அந்த ஞாபகம் வச்சுட்டு அவர் வந்து இவர் லெக் சைட்ல கொஞ்சம் அபிஷா ஆடுறாருன்னு பிளான் பண்ணி அந்த எடுத்தது அவருக்கு வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் தான். பட் நம்மளை பொறுத்தவரை யங் கிரிக்கெட்டர் who has got such a good talents, who made such a great start in the second innings, he should have gone for 100, if not 100 at least 50 அடிச்சிருக்கணும். அந்த விஷயத்துல நான் வந்து சாய் சுதர்ஷன் மேல எனக்கு வந்து வருத்தம் தான். கிளாசி கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா அந்த கவர் டிரைவ் அடிக்க போய் தான் அதுல எட்ஜ் ஆகி அவுட் ஆனாரு. பட் அதுல இருந்து கொஞ்சம் லைட்டா பேட்டிங் டெக்னிக்ஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இந்த இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரா சார்? நல்ல டிட்டர்மெண்டா ஆடுறாரு, நல்ல பாசிட்டிவா ஆடுறாரு. ரொம்ப ரொம்ப டிஃபென்சிவா ஆகாம ரொம்ப அட்டாக்கிங் ஆடாம ஒரு பேலன்ஸ்டா ஆடுறாரு. அவருடைய டேலண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் வந்து இவ்வளோ டேலண்ட்ஸை வச்சுட்டு ஏன் இன்னும் நல்ல ரன் அடிக்கல, அவரோட ஆவரேஜ் ஏன் 33 34 இருக்கு அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். அது அவருடைய டேலண்ட்ஸுக்கு he should be having 40+ ஆவரேஜ் இஃப் நாட் மோர். பட் இந்த சீரீஸ் வந்து ஒரு டிஃபைனிங் சீரீஸா இருக்கணும் அவருக்கு அந்த மாதிரி சீரீஸ் நல்ல சீரீஸா இருந்தா இந்தியாவும் பெனிஃபிட் ஆகும். அதனால ராகுல் லுக்கிங் குட், hopefully goes on to play a long innings, possibly 100 and make India in a strong position. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இது வரைக்கும் ஆடுறதெல்லாம் ஓகே, பட் நாளைக்கு ஃபர்ஸ்ட் half an hour திருப்பி செட்டில் ஆகணும். நாளைக்கு ஃபர்ஸ்ட் few minutes is very tight, very hard situation for any cricketers, for any team. அதை வந்து ஓவர் கம் பண்ணிட்டு he should play a long innings, and he should play a long innings which will take India to sort of a winning position or match லூஸ் பண்ணாத பொசிஷனுக்கு கொண்டு போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு பெரிய கிரிக்கெட்டருடைய, கிரேட் கிரிக்கெட்டருடைய அச்சீவ்மெண்ட். அதெல்லாம் தான் கவாஸ்கர் பண்ணுவாரு, விஸ்வநாத் பண்ணுவாரு, டண்டுல்கர் பண்ணிருக்காரு, கோலி பண்ணிருக்காரு, ஈவன் ரோஹித் சர்மா கூட பண்ணிருக்காரு. லாங் இன்னிங்ஸ் ஆடணும், 100 150 and take the score. First we should take the game deep. நாளை ஈவினிங் வரைக்கும் ஆடியே ஆகணும் இந்தியா. வாட் எவர் த ரன்ஸ் யூ ஸ்கோர், வெதர் யூ ஸ்கோர் 250 or 300 or 350, அதை வந்து கடைசி வரைக்கும் பண்ணும். கிடுகிடுகிட்டு அடிச்சு 300 அடிச்சு டி வரைக்கும் ஆடினா கூட போறாது. அந்த ஒரு லாஸ்ட் டே மட்டும்தான் அவங்களுக்கு கேமை கொடுக்கணும். லாஸ்ட் டே ஆர் நாளைக்கு ஒரு ஃபியூ ஓவர்ஸ் எண்ட்ல 5 overs 6 overs அவ்வளவுதான் மேக்சிமம். அந்த டயத்துல இருந்தாதான் அவங்களுக்கு அந்த அந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் டெவலப் ஆகும். அதுதான் முக்கியம். சோ எல்லாத்துக்கும் பிளான் பண்ணணும். we should play deep on the 4th day and we should score enough runs and டைட் சிச்சுவேஷன்ல தான் அவங்களுக்கு பேட்டிங் கொடுக்கணும். அது மாதிரி தான் ஆடணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 9 செஷன் ஆயிட்டா, 3 நாள்ல 3 செஷன் இங்கிலாந்து, 3 செஷன் இந்தியா, 3 செஷன் ஷேர். சோ மேட்ச் இஸ் வைட் ஓபன், பேலன்ஸ்ட்ல இருக்கு. சூப்பர், அதான் சொன்னேன், சூப்பர் கிரிக்கெட். டெஸ்ட் கிரிக்கெட் இதை விட என்ன வேற என்ன வேணும்? சோ பர்ஃபெக்ட் சிச்சுவேஷன், பர்ஃபெக்ட் டெஸ்ட் மேட்ச் சிச்சுவேஷன்ல 3வது நாள் முடிஞ்சிருக்கு. ஓகே சார், 4th டேல எவ்வளவு டார்கெட் வந்து இந்தியா செட் பண்ணணும், எவ்வளவு டார்கெட் செட் பண்ணா இந்தியா வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? அப்படி வின் பண்ண முடியலனா இந்த மேட்ச் டிராவை நோக்கி பயணிக்க வாய்ப்பு இருக்கா? என்ன மாதிரி இந்த மேட்ச் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? இந்தியா ஷுட் பிளே நார்மல் கேம். அக்ரெசிவா எல்லாம் ஆடணும். ஒரு செஷனுக்கு 120 ரன் அடிக்கணும். அட் தி எண்ட் ஆஃப் தி டேஸ் பிளே 350 ரன்னுக்கு லீடு வைக்கணும். அப்படி எல்லாம் ஆடாம ஃப்ரீ மைண்டோட ஆக்குபை த கிரீஸ், பிளே நார்மல் கிரிக்கெட், அக்குமுலேட் ரன்ஸ் அண்ட் தென் டேக் டீக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டிக்ளேர் பண்றோமா இல்லைன்னா நம்ம எந்த ஸ்கோர் வந்து டார்கெட் பண்றோம் அப்படிங்கறத யோசனை பண்ணணும். ஸோ பட் நீங்க டார்கெட்னு கேட்டா சொல்றேன், 325+ is the minimum required to put pressure on England on the last day for forcing a victory. So என்ன பொறுத்தவரைக்கும் 325 to 330 340 ரன்ஸ் இருக்கணும். அதுக்கு எய்ம் பண்ணி ஆடணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஆடினா அந்த ஸ்கோர் வரும். இஃப் யூ பிளே நார்மல் கிரிக்கெட், இஃப் யூ டோன்ட் அப்ளை பிரஷர் ஆன் யுவர் ஓன் மைண்ட், யூ கேன் கெட் தீஸ் ரன்ஸ். என்ன பிச் இஸ் டெஃபினெட்லி கெட்டிங் ஒரு ஹாட் பால் பாத்தீங்களா, ஒரு நல்ல காலம் அவுட் சைட் ஆஃப் ஸ்ட்ரைக்ல தான் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல 2-3 பால் பயங்கரமா கிக் ஆச்சு. விக்கெட் கீப்பருக்கு மேல எல்லாம் அந்த 4 பைஸ் எல்லாம் போச்சு. ஈவன் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து சுப்மான் கில் ஆடினாரு, ஒரு ஸ்ட்ரோக்ஸ் பால்ல ஒரு பவுண்டரி அடிச்சாரு. அந்த பால் அப்படியே கிக்கிங் ஃப்ரம் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த் அண்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். he was cutting the ball and the ball third manல பவுண்டரி போச்சு.
அதே பால் வந்து எட்ஜ் பண்ணி விக்கெட் பட்ட கேட்ச் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி பால்லாம். So normal cricket, first half an hour, 45 minutes, don't lose the wicket. And then start playing normal cricket. If you play normal cricket and good cricket without getting too aggressive or too tensed, you will definitely score 320, 330 runs. So 6 runs lead la 335, 336 target வந்ததுன்னா 90% chances for இந்தியாக்கு தான் வரும். ஏன்னா லாஸ்ட் டேல 330 எல்லாம் சேஸ் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்கோர் போர்ட் பிரஷர், pitch, one out pitch, and some good disciplined bowling, of course. Very, 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 very critical, good fielding will make India chances much, much, much better. ஓகே சார், பார்க்கலாம். டே 3 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டே 4 தான் நிர்ணயிக்க போகுது இந்த மேட்ச் இந்தியா பக்கம் போகுதா இல்ல டிரா ஆக போகுதா அப்படிங்கிறத. என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.